பாக்கியாவும் பாவம் ஏதோ வந்து ஒரு அடி எடுத்து வச்சா 10 அடி போகுதுங்கிற மாதிரி தான் கதையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அவங்களுக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கதையில் வர பிரச்சனைகள்லாம் முன்னாடியாச்சும் கொஞ்சம் லாஜிக்காவாச்சும் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுதாகர் எல்லாத்தையும் பிடிக்கிட்டாரு, இவங்களும் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வேறு வந்து ஏதோ பெருமையாக இனியா பேரில் தான் இருக்கணும்னு ஏதோ வசனம்லாம் பேசி கடைசியில் வந்து சதியில் வீழ்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா புதுசாக ஒரு மெஸ் ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த மெஸ்ஸுக்கான காசை எல்லோரும் வேணான்னு சொன்னாலும் இவங்க வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு இது எல்லோரும் முன்னாடியும் வேறு வந்து சொன்ன உடனே வந்து என்னுடைய சம்பந்தி இனியாவுடைய அம்மா ஒரு கையேந்தி பவன் வச்சுருக்காங்கிறது எனக்கு கொஞ்சம் அவமானமான விஷயமே அப்படின்னு சுதாகர் பேச, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான். நான் தொழிலதிபராக இருந்தேன், தொழிலதிபரோட தொழிலெல்லாம் காலி பண்ணி ஏமாற்றி பிடுங்கினது நீ தான் வேணால் வெளில சொல்லிக்கொண்டு கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்க பாக்கியா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க பேச இனியாவுக்கு இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு மாமனாரை வந்து மதிக்காமல் 4 வார்த்தை பேசி அவராது திருப்பி ரெஸ்டாரண்ட்டை கொடுத்தா நல்லா தான் இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ இவங்க வெள்ளையெல்லாம் அடித்து அட்வான்ஸை கொடுத்து இந்த கடையை ரெடி பண்ணுறதை பார்த்து சே அப்படின்னு வந்து பெருமை அடைகிற ஒரே ஆள் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா கோபியாக தான் இருக்கார். எழில் இவ்வளோ சின்ன கடை வேணாங்க, செடியன் நானே செலவு பார்த்துக்கிறேன், நீ வீட்டில் பிள்ளைங்களை பார்த்துக்கங்க, ஈஸ்வரி எப்பவும் போல் எதுவுமே வேணாம் விளங்காதுன்னு சொல்லிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த கதை போகிற போக்கை பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.